பார்த்தீங்கன்னா 12:45 ஆகும் போகுது. 12:45க்கு நான் வந்து மருதாணி வச்சுருக்கேன். அது எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்கேன்னு. நான் எப்பவுமே இப்படி தான் மருதாணி வைப்பேன். சில பேர்த்துக்கு இந்த ஒரு வருந்தி வரைக்கும் வச்சா பிடிக்கும், சில பேர்த்துக்கு இந்த 2 வருந்தி வரைக்கும் வச்சா பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி வச்சாதான் பிடிக்கும் மருதாணி. இன்னொன்று என்னென்னா, மருதாணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பேன், ஆனால் வைக்க மாட்டேன். டெய்லி நினைப்பேன், ஆனால் அதை பிடுங்கி அதை யாரை அரைச்சி வைக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு வைக்கிறதே கிடையாது. இப்போ ஏன் வச்சுருக்கேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுவும் ஆட்டாங்கல் அமைக்கிறதெல்லாம் அரைச்சி வைக்கல. இங்கே பாருங்கள், மிக்ஸி கப்பில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் என் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். பாப்பா தூங்கிட்டான், எனக்கு வைக்கணும்னு ஆசை, அதனால நான் மருதாணி வச்சுட்டேன். இன்னொன்று என்னென்னா, எதுவுமே இப்போ எங்கள் வீட்டில் மருதாணி இருக்குது, ஆனால் வந்து எனக்கு அதை பிடுங்கி அரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண மாட்டேங்குது. இதே நம்ம வீட்டில் மருதாணி செடி இல்லைன்னா, அடுத்த வீட்டில் மருதாணி செடி இருக்கும்போது கொஞ்சம் மருதாணி பறிச்சிட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து அரைச்சி வைப்போம். அது ஏன் அப்படி? எந்த ஒரு இதுவுமே இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் கடை வச்சுருந்தோம்னா, நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு கடையில் எடுத்து போகணும்னு தோணாது, நம்ம பழசை தான் போட்டிருப்போம். அடுத்த பக்கம் வாங்கி எடுத்து போடணும் அப்படின்னு தோணும். இப்போ நம்ம ஹோட்டல் வச்சுருப்போம், நம்ம ஹோட்டலில் நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனால் அடுத்த பக்கம் சாப்பிடணும்னு தோணும். அது ஏன் அப்படி? எதுவுமே வந்து நமக்குன்னு ஒன்று இருந்தால் அது தோண மாட்டேங்குது. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் அது வந்து நமக்கு தோணுது. இப்போ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ இந்த 3 நாளாக எங்கள் வீட்டில் மருதாணி வந்து எல்லோரும் பறிச்சுட்டு போனாங்க, ஆனால் நான் வந்து மருதாணி பிடிச்சி வைக்கவே மாட்டேன். நிறைய பேர் வந்து அது தீர எப்போவுமே வந்து கையில் நிறைய பேர் மருதாணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மருதாணி வந்து லட்சுமிக்கு சமம், அதனால் வந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லதும் கூட. மருதாணி அரைக்கும்போது அது கூட 4 கிராம்புமும் எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு அரைச்சோம்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் மருதாணி சூப்பராக சிவக்கும். நேற்றையிலேருந்து இத்தனை பேர் வந்து மருதாணி பறிச்சுட்டு போயிட்டாங்க தெரியுங்களா. அதனால எனக்கும் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால நான் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மருதாணி வந்து ரொம்ப நல்லது, நமக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. நிறைய பேர் தலைக்கும் அரைச்சி பூசுவாங்க, நிறைய பேர் மருதாணியை விரும்பி வைப்பாங்க, 2 கைக்கும் வைப்பாங்க. நமக்கெல்லாம் வராது. எனக்கு எதுவுமே வந்து இந்த சோத்தா கையில் தான் வரும், லெஃப்ட் கையில் எனக்கு எந்த எதுவுமே வராது. அதனால் வச்சுருக்கேன். பார்க்கலாம், காலையில் எழுந்திரிச்சா அதுவே உளுந்துரும். இங்கே கிடக்குதுன்னு தெரில, பெட்ஷீட்டெல்லாம் ஆனாலும் ஆயிடும். அப்படி நினச்சி தான் மருதாணியே வைக்கிறது கிடையாது. அது எவ்வளோ பெருசு வச்சுருக்கோம்னாங்க, ஏதோ கல்யாணத்துக்கு மத்தள வாசிக்கு போகிறோம். யாருக்கெல்லாம் மருதாணி வச்சா பிடிக்கும் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் மெகந்தி கோணம் அது இது எது வந்தாலும் நம்ம இயற்கை அழகுக்கு மீறி எதுவுமே கிடையாது இல்லையா. நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணாலும் நம்ம நேச்சுரலாக என்ன இருக்கோமோ அதுதான் இருக்கும். இதுன்ட்டு இல்லை, எல்லா விஷயமுமே நம்ம என்ன தான் செயற்கை இருந்தாலும் இயற்கை தான். என்னதான் எண்ணெயை பூசிட்டு உருண்டாலும் ஒட்டுற மனதானா ஒட்டும். அந்த மாதிரி தான். யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மணி வந்து 1 போகுது. இதுக்கு மேலேயும் நான் முடிச்சிருந்தேன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக காலையில் எழுந்திரிக்கவே மாட்டேன், தூங்க போகிறேன். உறவுகளை மறக்காமல் தீபாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, குட் நைட்.